விஜய் ரசிகர்கள் இன்னும் அரசியல் படுத்தப்படலை, இன்னும் ரசிக மனப்பான்மையோட இருக்காங்க. அதனால தான் ஒரு சிலர் சமூக வலைதளத்தில் அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையில் பேசுறது, ஆபாசமாக பேசுறது. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த பேச்சு? உண்மையாகவே சொல்லுங்க, இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்களெல்லாம் விஜய் மாற்றமா இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் மாற்றமாங்க? விஜய் அவர்கள் இந்த மக்களுக்காக களத்தில் முதல்ல நிற்கிறாரா? அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிப்பதற்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அருகதையே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த களத்துல நிக்கிறாரு. கேட்கிறாங்க விஜய் ரசிகர்கள், சீமான் என்னப்பா சாதிச்சாரு? உங்களுக்கு எல்லாம் தெரியாதா சீமான் அண்ணன் என்ன சாதிச்சாருன்னு? இன்னைக்கு சீமான் அண்ணன் இல்லைன்னா, அரசியல் களத்துல சீமான் அண்ணன் இல்லைன்னா, கருணாநிதி அவர்களுக்கு அந்த பேனா சிலையை மெரினால வச்சிருப்பாங்களா இல்லையா? தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, விஜய் ரசிகர்கள் செய்யக்கூடிய சேட்டை என்பது சமூக வலைதளத்தில் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கொள்கைன்னு கேட்டால் டிவிக்கு அப்படின்றது, அதே போல் தளபதின்னு கத்திட்டு இருக்காங்க. எதுக்குடா வந்தீங்கன்னா டிவிக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறத அண்ணன் தன்னுடைய பாணியில் விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. இது ஒரு சாதாரண விமர்சனம் அப்படி தானேங்க? இது அப்படியே பெரிய அளவில் விஜயை கடுமையாக சாடி அண்ணன் சீமான் அவர்கள் பேசலை. உடனே சமூக வலைதளத்தில் அதுக்கப்புறம் ஒரு சில தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாம் காணொலிகள் எல்லாம் பதிவு செய்து அண்ணன் சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்க. குறிப்பாக நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் கூட விஜய் கட்சியை சார்ந்த ஒரு பொறுப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையில் பேசுகிறாரு. அந்த காணொலியை பார்க்கும்போது அவ்வளவு ஆபாசமாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆபாசமாக வருது. அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தளபதி தான் அடுத்தது தமிழ்நாட்டில் முதலமைச்சர், எங்களுக்கு திமுக தான் போட்டி, வேற யாரும் போட்டி இல்லைன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. திமுக தான் எங்களுக்கு போட்டி, வேற யாரும் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நாம் என்ன சொல்கிறோன்னா, ஒரு சாதாரண ஒரு விமர்சனத்தை கூட உங்களால் எதிர்கொள்ள முடியல. அதற்கு பதில் சொல்றீங்களா? அந்த பதில் என்பது நாகரிகமானதா வருதான்னு பார்த்தா, அந்த நாகரிகம் அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்குறீங்க. அப்படிதான் இருக்கு. இப்ப விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, அரசியல் கட்சி தொடங்கிய பிறகும் அவருடைய ரசிகர்களை அரசியல் படுத்தினாரான்னு பார்த்தீங்களா? அரசியல் படுத்தலை. ஒருத்தர் கூட அரசியல்வாதியா, இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களா விஜய் ரசிகர்கள் யாருமே கிடையாது. இன்னும் அதே ரசிக மனப்பான்மையோட தான் இருக்காங்க. இப்போ பாருங்க, விஜய் வராருன்னா மரத்து மேலே ஏறி நின்று சேட்டை காட்டுறது. அப்படி மரத்து மேலே ஏறி நின்று சேட்டை காட்டினா அணில் தானே சொல்லுவாங்க. அணில் தானே மரத்துக்கு மரம் தாவின்னு இருக்கும். அப்போ அணில் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. புஷி ஆனந்த் அவர்கள் மேடையில் நின்று பேசும்போது அந்த விஜய் ரசிகர்களை கட்டுப்படுத்துவதற்கு அவர் படுற பாடு இருக்கு பாரு. ஐயோ, டே உக்காருங்கப்பா, அந்த நாற்காலியை எடுக்காதீங்கப்பா, டே அது அந்த மரத்துல ஏறாதீங்கப்பா, ஏன்பா அந்த மரத்துல ஏறுறீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லிட்டு அவர் கத்துவாரு பாருங்க. அப்பனா என்ன அர்த்தம்? விஜய் ரசிகர்கள் இன்னும் அரசியல் படுத்தப்படலை, இன்னும் ரசிக மனப்பான்மையோட இருக்காங்க. அதனால தான் ஒரு சிலர் சமூக வலைதளத்தில் அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையில் பேசுறது, ஆபாசமாக பேசுறது. இதெல்லாம் அரசியலை? இதெல்லாம் நீங்கள் தான் திராவிட கட்சிக்கு மாற்ற வரக்கூடியவர்களா? மாற்றம் என்பது இப்படி ஆபாசமாக பேசி திரிவது தான் மாற்றமா? ஏன் உங்களுக்கு நாகரிகமாக ஒரு விமர்சனத்தை உங்களுக்கு முன்வைக்க தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கேட்டால் நாங்கள் திமுக தான் எங்களுக்கு போட்டி, நாம் தமிழ் கட்சியெல்லாம் எங்களுக்கு போட்டியே கிடையாது, நாங்கள் நாம் தமிழ் கட்சியெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல. நாங்கள் என்னவா நினைக்கிறோம்? உன்னை நாங்கள் பொருட்டா நினைச்சிட்டு இருக்கோமா? சொல்லு, உங்களை நாங்கள் பொருட்டா நினைச்சிட்டு இருக்கோமா? உங்களை நாங்கள் இப்போ இதற்கு முன்பு கமலஹாசன் வந்தார். நாம் வளர்ந்து வரும்போது நம்ம மாற்று அரசியல் பேசி உறுதியாக இந்த களத்தில் நிற்கிறோம். இந்த கட்சியோடையும் நம்ம கூட்டணி வைக்கல, யாரோடையும் சேரலை, தனித்து நிற்கிறோம், தனித்துவமாக நிற்கிறோம். அந்த நேரத்தில் கமலஹாசன் உள்ளே வந்தார். கமலஹாசன் உள்ளே என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். டிவியெல்லாம் உடச்சி காட்டினாரு. நான் வரேன், மாற்றமாக வரேன்னு சொல்லிட்டு வந்தார் கமலஹாசன். பிறகு என்னவா மாறினாரு? ஏமாற்றமாக மாறினாரா மாறலையா? இன்னைக்கு கமலஹாசன் இருக்கக்கூடிய இடம் என்ன? யாருக்கிட்டையாச்சும் போய் கமலஹாசனுடைய கட்சி பேர் என்னன்னு கேட்டால் கூட மக்களுக்கு தெரியாதுங்க. கமலஹாசன் கட்சி வச்சிருக்காரா, அவர் திமுக தானே இருக்காருன்னு மக்களே நினைச்சிட்டாங்க.
திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். அதே போலதான் தற்போது கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8% வாக்கு தமிழ்நாட்டில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கிறது. இந்த நேரத்தில் மாற்று அரசியலை பேசி நம்ம தீவிரமா களமாடும் போது இப்ப விஜய் உள்ள வராரு. தன்னுடைய ரசிகர்களை அழைச்சிட்டு வந்துட்டு இல்ல நான் தான் மாற்றம் அப்படின்னு பேசுறாரு. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த பேச்சு? உண்மையாவே சொல்லுங்க, இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் விஜய் மாற்றமா இல்ல அண்ணன் சீமான் அவர்கள் மாற்றமாங்க? விஜய் அவர்கள் இந்த மக்களுக்காக களத்துல முதல்ல நிக்கிறாரா? ஆறுமுக மங்கலத்துல ஆணவ படுகொலை விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டாரா? அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரா? அதற்கு கண்டனம் தெரிவிச்சாரா? ஆனா நான் சாதி பார்க்கறது இல்லை, நான் மதம் பார்க்கறது இல்லை, நம்மளாம் ஒன்னா நிக்கணும் அப்படின்னு வசனம் மட்டும்தான் பேசுறது. இந்த திரைப்படத்துல வசனம் பேசுறாரு பார்த்தீங்களா, அந்த திரைப்படத்துல பேசுறது போல அறிக்கை அப்படி எழுதுறது. அந்த அறிக்கையாச்சும் ஒழுங்கா எழுதுறாருன்னு பார்த்தா அதுலயும் ஏகப்பட்ட குளறுபடி. தமிழை சாகடிக்கிறாரு, அப்படிதான் எழுதுறாரு. அப்ப விஜய் என்ன மாதிரி மனநிலையில இருக்காரோ அதே மனநிலையில தான் அவருடைய ரசிகரையும் வச்சிருக்காருங்க. அதே ரசிக மனப்பான்மையோட அண்ணன் சீமான் அவர்களை விமர்சனம் பண்றது. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிப்பதற்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அருகதையே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த களத்துல நிக்கிறாரு. கேட்கிறாங்க விஜய் ரசிகர்கள், சீமான் என்னப்பா சாதிச்சாரு? உங்களுக்கெல்லாம் தெரியாதா சீமான் அண்ணன் என்ன சாதிச்சாருன்னு? இன்னைக்கு சீமான் அண்ணன் இல்லைன்னா, அரசியல் களத்துல சீமான் அண்ணன் இல்லைன்னா கருணாநிதி அவர்களுக்கு அந்த பேனா சிலையை மெரினால வச்சிருப்பாங்களா இல்லையா? அண்ணன் சீமான் அண்ணன் இல்லைன்னா பரந்தூர்ல விமான நிலையம் இந்நேரம் கட்டியிருப்பாங்க. அதுதானே உண்மை. மக்களுக்காக போராட்ட களத்துல தொடர்ந்து நிற்கிறாரு. விஜய் என்ன பண்ணுவாரு? வந்துருங்க, வீட்டுக்கு வந்துருங்க. அவருடைய அலுவலகம் இருக்கு, பனையூர் அலுவலகத்துக்கு வாங்க. இப்படியாப்பட்ட ஒரு போராளிய புரட்சியாளரை தமிழ்நாட்டு அரசியல் இதுவரை பார்த்தது இல்லைங்க. இன்னைக்கு பாருங்க, 2வது மாநில மாநாடு நடத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப மாநாடுக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அவங்க ரசிகர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறாரு. இப்ப விஜய் கொள்கை வகுத்திருக்காரு, கொள்கை தலைவர்கள் எல்லாம் வச்சிருக்காரு. இப்ப அதிகமா கூடுதலா 2 தலைவர்களை சேர்த்து வச்சிருக்காரு. இந்த பக்கம் அண்ணா, இந்த பக்கம் எம்ஜிஆர். இதற்கு எதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? சொல்லுங்க, எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? நீங்க இதற்கு திமுகவிலே இருந்திருக்கலாம்ல, அண்ணாவை எடுத்துட்டு வரதுக்கு. நீங்க எம்ஜிஆரை எடுத்துட்டு வரதுக்கு நீங்க அதிமுகவிலே இருந்திருக்கலாம்ல. இதுதான் உங்க கொள்கையா? அப்ப என்னன்னா, உங்களுக்கு அண்ணாவை வச்சு திமுக ஓட்ட வாங்கலாம், இங்க எம்ஜிஆரை வச்சு அதிமுக ஓட்ட வாங்கலாம், அப்படி கணக்கு போட்டு வேலை பார்க்குறீங்க. நீங்க உங்களுக்குன்னு தனித்துவமான ஒரு கொள்கையே கிடையாது. கொள்கையை கேட்டா தானே நீங்க தளபதி 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 தளபதின்றீங்க. தளபதி தான் உங்க கொள்கையா? தளபதி என்பது கொள்கை கிடையாது, அது கூமுட்டாது. அப்படியெல்லாம் பேசிட்டு வராதீங்க. கொள்கைனா கொள்கையை சொல்லுங்க. நீங்க வந்தா என்னென்ன செய்வீங்க, மக்களுக்காக என்னென்ன போராட்டத்துலலாம் நீங்க களத்துல நிக்கிறீங்க, இப்படி பேசுங்க. அதை விட்டு டிவிக்கே அப்படி சொல்லும்போது டிவிக்கே அப்படிதானே கேக்குது எங்களுக்கு. அதனாலதான் நாங்க அப்படி சொல்றோம். அதனால ஒரு விமர்சனத்தை முன் வச்சா அதை நாகரிகமா கையாள முதல்ல கத்துக்குங்க. நீங்க நாகரிகமா கையாள தெரியாம இப்படி சமூக வலைதளத்துல ஆபாசமா பேசுறது, அவதூறா பேசுறது, இது போன்ற வேலையில ஈடுபடாதீங்க. கேட்டா நாங்க திமுகவை நேரடியா எதிர்க்கிறோம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி. திமுகவை உண்மையா இந்த களத்துல நேரடியா எதிர்த்து சண்டை செய்யற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன் சீமான் அவர்கள் தான் சண்டை செய்யறாரு. நீங்க பனையூர் அலுவலகத்துல அமர்ந்து அறிக்கை விடுறதோட சரி, வேற என்ன பண்ணீங்க? மக்கள் போராட்டத்துல எங்க பங்கெடுக்கிறீங்க? கேட்டா விஜய் வந்தா கூட்டம் வந்துடும். கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை கூட உங்களால எதிர்கொள்ள முடியாதா? களத்துக்கு வரணும், மக்களை சந்திக்கணும். ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே நீங்க இருப்பேன்னா அப்புறம் எதுக்கு நீங்க கட்சிக்கு தொடங்குனீங்க? நான் கேட்கிறேன். மக்களோடவே நீங்க ஒருங்கிணைய மாட்டீங்க. ஆனா நான் முதலமைச்சர் ஆகணும்னா இதெல்லாம் என்ன நடக்கிறதா? இதெல்லாம் அதனால கொஞ்சமாச்சு நாகரிகத்தோட இந்த தாவேகா நிர்வாகிகள் எல்லாம் சமூக வலைதளத்தில் பதிவு செய்யணும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக நம்ம சொல்லிக்கிறோம். முக்கியமாக இந்த தகவலை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க.